अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। राज
जीवन में इसे प्रयोग कर हर पल ही बड़ा अनमोल है। राजयोग का प्रयोग कर चमक उठेगा मन का दर्पण, महक उठेगा सारा जीवन, सारा जीवन। योग तपस्या से हो जाता आत्मा परमात्मा का मिलन, होता मिलन। योग तपस्या के पथ पर यह मार्ग बड़ा अनमोल है। जीवन में इसे प्रयोग कर हर पल ही बड़ा अनमोल है। राजयोग का प्रयोग कर ये योग बड़ा अनमोल है। जीवन में इसे प्रयोग कर हर पल ही बड़ा अनमोल है। राजयोग का प्रयोग कर ஓம் சாந்தி 21/12/2024 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்று பாபா சொல்ற மீட்டே बच्चे सच्ची कमाई करने का पुरुषार्थ पहले स्वयं को करो, फिर अपने मित्र संबंधियों को भी करावो, चैरिटी बिगिन्स अट होम. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உண்மையான வருமானத்திற்கான முயற்சி செய்யுங்கள். உண்மையான வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நாம் என்ன பண்ணணும்? பாடுபடணும், முயற்சி செய்யணும். முதல்ல சுயம் தான் செய்யணுன்ற பாபா. முதல்ல நாம் செய்யணும், பிறகு நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் செய்ய வையுங்கள். உண்மையான வருமானத்தை நாமளும் சம்பாதிக்கணும். முதல்ல சுயம் செய்யுங்க, பிறகு நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் செய்ய வையுங்கள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தானம் வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். प्रश्न கேள்வி, सुख अथवा चैन प्राप्त करने की विधि क्या है? பாபா கேள்வி கேட்குறாரு, சுகம் மற்றும் அமைதியை பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? சுகம் மற்றும் அமைதியை அடைவதற்கான பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? என்னவா இருக்கும்? உத்தர் பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, பவித்திரதா, தூய்மை. ஜஹா பவித்திரதா ஹை வஹா சுக் சைன் ஹை. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம் அமைதி இருக்கும். சுகமும் இருக்கும், அமைதி இருக்கும். बाप पवित्र दुनिया सत्य की स्थापन करते हैं, वहाँ विकार होते नहीं. தந்தை தூய்மையான உலகம், அதாவது சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். பாபா நமக்காகவே தூய்மையான உலகம் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே என்ன இருக்காது? வஹா விகார் ஒத்தே நகி, அங்கு விகாரங்கள் இருக்கவே இருக்காது.
जो देवताओं की पुजारी है वो कभी ऐसे प्रश्न नहीं कर सकते कि विकारों बिघर दुनिया कैसे चलेंगी. பாபா சொல்றாரு, யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க முடியாது. விகாரோ பிகர் துனியா கைசே சலேங்கி. பாபா சொல்றார், யார் தேவதைகளுடைய பூஜாரிகளாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாதான். எந்த மாதிரி கேள்வி? விகார் பிகர் துனியா கைசே சலேங்கி. விகாரம் இல்லாமல் உலகம் எப்படிங்க இயங்கும் அப்படின்னு கேட்க முடியாது. யார்? தேவதைகளுடைய பூஜாரியாக இருக்கக்கூடியவங்க. अभी तुम्हें चैन की दुनिया में चलना है, इसलिए इस पति दुनिया को बोलना है. பாபா சொல்றார், இப்பொழுது நீங்க அமைதியான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பதீத உலகத்தை, அதாவது தூய்மையற்ற உலகத்தை மறக்க வேண்டும். சாந்திதாம் और सुखधाम को याद करना है. இந்த பதீத உலகத்தை மறந்து எதை நினைக்க சொல்றார் பாபா? சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி का अर्थ तो बच्चों को समझाया हुआ है. ஓம் சாந்தியினுடைய அர்த்தத்தை பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்கிறார். ஓம் சாந்தி என்றால், ஓம் என்றால் நான், சாந்தி என்றால் ஆத்மாவின் சுய தர்மம், அமைதி ஆகும். शिव बाबा भी ओम शांति कह सकते हैं, तो सालिग्राम बच्चे भी कह सकते हैं. शिव பாபாவும் ஓம் சாந்தின்னு சொல்கிறாரு. மேலும் சாலிகிராம குழந்தைகளாகிய நாம கூட ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். ஆத்மா ககத்தேகை ஓம் சாந்தி. ஆத்மா தான் ஓம் சாந்தி என்று சொல்கிறது. ஸோ சன் ஆஃப் சைலன்ஸ் ஃபாதர், அமைதி தந்தையின் குழந்தை. நம்ம எல்லாருமே அமைதி தந்தையினுடைய குழந்தைகள். फिर उपाय क्या करना है? பிறகு ஏன் வழி தேட வேண்டும்? तो ये बाप बैठ समझाते. இதெல்லாம் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். उस बाप को ही कहते हैं वहाँ ले चल जहाँ सुख चैन पावे. அந்த தந்தையை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பாபா எங்களை சுகம் அமைதி கிடைக்கும் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லுங்க. எங்கே சுகம் இருக்குதோ அமைதி இருக்குதோ அந்த மாதிரி உலகத்துக்கு எங்களை அழைத்து செல்லுங்க அப்படின்னு யாரை கேட்குறாங்க? பாபா கிட்ட கேட்குறாங்க. ஜெயின் அத்வா சுக் சபி மனுஷர் சாக்தே. ஏன் அப்படின்னா அமைதியும் மற்றும் சுகத்தையும் அனைத்து மனிதர்களும் விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி சுகம் சாந்தி தேவை. அமைதி வேணும், சுகம் வேணும், இதுதான் எல்லா மனிதர்களும் விரும்புகிறாங்க. परंतु सुख और शांति के पगले चाहिए क्या है? ஆனால் பாபா சொல்றாரு, சுகம் சாந்திக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? பவித்திரதா, தூய்மை தான் அவசியம். தூய்மை இருந்து எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே சுகம் சாந்தி அவசியம் இருக்கும். பவித்திரக்கோ பாவன் அப்பவித்திரக்கோ பத்தித் கஹா ஜாத்தா ஹை. தூய்மையானவர்களை பாவனம் என்று, அப்பவித்திரமானவர்களை பத்தித் என்றும் சொல்லலாம். पति दुनिया वाली बुखारते रखते ही आकर हमको पावन दुनिया में ला चलो. தூய்மையற்ற உலகத்தில் உள்ளவங்க அழைச்சிட்டே இருக்கிறாங்க. இறைவனை கூப்பிடுறாங்களாம். எப்படி கூப்பிட்றாங்க? பாபா வாங்க, எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். वही पति दुनिया से लिबरेट कर पावन दुनिया में ले चलने वाले. அவர் தான் பதீத உலகத்திலிருந்து நம்மளை விடு வைத்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர். யாரு? பாபா. எப்படிப்பட்ட பாபா? பதீத பாவனர் தந்தை. சத்தியகை பவித்திரதா கலியுகமேகை அப்பவித்திரதா. சத்தியுகத்தில் இருக்கவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? தூய்மையானவங்க. கலியுகத்தில் உள்ளவர்கள் அப்பவித்திரமானவங்க. तो வைஸ்லெஸ் வேல்ட் ஏஹே விசேஷ் வேல்ட். அந்த உலகம், பாபா படைத்த உலகம் வைஸ்லெஸ் நிர்விகாரி உலகம். இந்த உலகத்துக்கு என்ன சொல்லலாம்? விசேஷ் வேல்ட், விகாரங்கள் நிறைந்த உலகம். இது பச்சே ஜான்தே ஹி துனியா விருத்தி கோ பாத்தி ரக்தி ஹி. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், உலகம் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கு? மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சத்திக் வைஸ்லெஸ் வேல்டு ஹை तो ஜரூர் மனுஷத்தோடே வங்கி. ஏன்னா இது விகார உலகம், விஷ உலகம், அதனால மக்கள் அதிகமாகிட்டே இருக்கு. சத்தியகம் என்பது வைஸ்லெஸ் உலகம், நிர்வீகாரி உலகம். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் குறைவானவர்கள். ஒரு தொடி கோன் ஓங்கே. அந்த குறைவானவங்க யாராக இருப்பாங்க?
பாபா கேட்குறாரு, குறைவான இருக்கிறாங்களே சத்தியுகத்தில், அவங்க யாராக இருப்பாங்க? பரோபர் சத்தியுகமே தேவி தேவந்தக்கு ஹி ராஜ்யஹை. உண்மையிலே பார்க்கும்போது சத்தியுகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. உनको ही चैन की दुनिया अथवा सुखधाम कहा जाता है. ஆகையால் அந்த உலகத்துக்கு தான் அமைதியான உலகம் என்று சொல்லலாம், அதாவது சுகதாம் என்று சொல்லலாம். இந்த உலகத்துக்கு என்ன சொல்லலாம்? துக்கதாமம். எங்கே போனாலும் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? துக்கம்தான் நிரம்பி இருக்கு. सुखधाम को बदल दुखधाम को बदल सुखधाम बनाने वाला एक परमपिता परमात्मा है. துக்கதாமத்தை மாற்றி சுகதாமமாக உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். சுகுக்கா வர்ஷா ஜரூர் பாப்பி தேங்கேனா, சுகத்தினுடைய ஆஸ்தியை அவசியம் தந்தை தானே கொடுப்பார். अब तो बाबा कहते ही दुखधाम को बोलो, शांतिधाम सुखधाम को याद करो, इसको ही मन मना भव कहा जाता है. ஆகையில பாபா சொல்றாரு, இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். எதை மறக்க சொல்றாரு? இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க, சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதற்கு தான் மன் மனாபவ என்று சொல்லலாம். बाप आकर बच्चों को सुखधाम का साक्षात्कार कराते हैं. தந்தை வந்து குழந்தைகளுக்கு சுகதாமத்தினுடைய காட்சி காட்டுறார். சுகதாமம் என்றால் எப்படி இருக்கும்ன்ற காட்சியும் காட்டுறார். துக்கதாம் கா வினாஷ் கராயே சாந்திதாமே லே ஜாத்தே ஹை. துக்கதாமத்தை அழித்து சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்கிறார். इस चक्र को समझना है, 84 जन्म लेने पड़ता है. இந்த சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். 84 பிறவிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கு. जो पगले सुखधाम में आते हैं उन्होंने 84 जन्म सिर्फ इतनी बातें याद करने से भी बच्चे सुखधाम के मालिक बन सकते हैं. யார் முதல்ல வராங்களோ, சுகதாமத்தில் வருவார்களோ, அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுப்பாங்க. இத்தனை விஷயங்களையும், இவ்வளோ விஷயங்களையும் நினைவு இருக்கணும்ன்றார் பாபா. அப்படி நினைவு இருந்ததுன்னா குழந்தைகள் சுகதாமத்துக்கு எஜமானர் ஆகி விடுவார்கள். பாபா சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நினைவில் இருந்தால் குழந்தைகளாக நீங்கள் சுகதாமத்துக்கு எஜமானர் ஆகி விடுவீர்கள். बाबा कहते हैं बच्चे शांतिधाम को याद करो और फिर वर्षे को अर्थात सुखधाम को याद करो. ஆகையில பாபா என்ன சொல்றாரு? குழந்தைகளே, சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள், மேலும் பிறகு ஆஸ்தி அதாவது சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள். पगले पगले तुम शांति धाम में जाते हो तो अपने को शांति धाम ब्रह्मांड का मालिक समझो. முதல்ல நீங்கள் சாந்தி தாமத்துக்கு செல்கிறீர்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாந்தி தாமத்துக்கு போவோம். அதுவும் நம்முடைய சாந்தி தாமம் எப்படி இருக்குன்றார் பாபா? பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பிரம்மாண்டத்துக்கு நம்ம யாராக இருக்கோம்? எஜமானர். இது புரிஞ்சுக்குங்க. चलते फिरते अपने को वहाँ के वासी समझेंगे तो दुनिया बोलती जाएंगी. இவ்வளோ அழகான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறார் பாபா. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் தன்னை அங்கே இருக்கக்கூடிய வாசிகள், எங்கள் சாந்தி தாமத்தினுடைய நிவாசிகள் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகம் மறந்து போய்விடும். இந்த உலகத்தை மறக்கிறதுக்கான யுக்தி, போகும்போதும் வரும்போதும் நான் இந்த உலகத்தை சார்ந்தவன், சாந்திதாம நிவாசி, பிரம்மாண்டத்துக்கு நான் தான் எஜமானர் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போது துக்கதாமம், அதாவது இந்த பழைய உலகத்தை மறக்கலாம். சத்தியகை சுகதாம் பரந்து சபித்து சத்தியமே ஆனக சக்தி. சத்தியகம் என்பது சுகதாமம், ஆனால் அனைவரும் சத்தியுகத்திற்கு வர முடியாது. ये बातें समझेंगे वो जो देवता के पूजारी है. யார் தேவதைகளுடைய பூஜாரிகளாக இருக்கிறாங்களோ அவர்கள்தான் இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்வார்கள். ஏஹை சச்சி கமாய் ஜோ சச்சா பாப் சிக்லாத்தே ஹை. இதுதான் உண்மையான வருமானம். இதை யார் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க? உண்மையான தந்தை கற்றுக் கொடுக்குறார். பாக்கி சபி ஹை ஜோட்டி கமாய், மற்ற அனைத்துமே பொய்யான வருமானம்தான். अविनाशी ज्ञान रत्नों की कमाई ही सच्ची कमाई कही जाती है. அழியாத ஞான ரத்தனங்களின் வருமானம்தான் உண்மையான வருமானம் என்று சொல்லப்படுகிறது.
பாக்கி வினாஷி தன் தௌலாத் ஹை ஓ ஹை ஜோட்டி கமாயி. மற்றபடி அழியக்கூடிய இந்த பணம் செல்வங்கள் எல்லாமே பொய்யானது, பொய்யான வருமானமாக இருக்கிறது. அழியாத ஞான ரத்னங்களுடைய வருமானம் உண்மையான வருமானம் இல்லையா? ஆனால் பாபா செய்து அழியக்கூடிய இந்த செல்வங்கள் பொய்யான வருமானம். துவாபர் சே லேக்கர் ஒரு ஜூட்டி கமாயி கர்த்தே ஆயே ஹோ. துவாபர யுகத்திலிருந்து அந்த பொய்யான வருமானத்தை தான் நம்ம சம்பாரிச்சு வந்தோம். इस अविनाशी सच्ची कमाई की प्रारब्ध सत्युग से शुरू हो त्रेता पूरी होती है अर्थात आधा कल्प भोगते हो. இந்த அழியாத உண்மையான வருமானத்தினுடைய பிராலப்தம், அந்த பலன் சத்தியுக ஆரம்பத்தில் இருந்து திரேதா யுகம் முடியும் வரை, அதாவது அரை கல்பத்துக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்றார் பாபா. இந்த உண்மையான அழியாத வருமானம் அரை கல்பம் நம்ம கூட வருது. பாபா சொல்லக்கூடிய இந்த அழியாத ஞானத்தை கேட்டு தாரணை செய்யும் பொழுது, மற்றவங்களை தாரணை செய்ய வைக்கும்போது அரை கல்பம் இந்த வருமானம் கூடவே இருக்கும். ஏன் இந்த வருமானம் கண்ணுக்கு தெரியாது, ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியல, பாபாவும் கண்ணுக்கு தெரியல, பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானமும் கண்ணுக்கு தெரியல. இது எல்லாமே ரொம்ப குப்தமாக இருக்குது. இது உண்மையானது, ஆத்மா உண்மையானது, பரமாத்மா உண்மையானவர், அவர் சொல்லக்கூடிய ஞானமும் உண்மையானது. அதனால் இது அரைக்கல்பம் நம்ம கூட வருது. ஆனால் இந்த தேகம், தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம், பொருட்கள், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடியது, இது எல்லாமே அழியக்கூடியது. फिर बाद में झूठी कमाई शुरू होती है. அந்த அரை கல்பத்துக்கு பிறகுதான் இந்த பொய்யான வருமானம் ஆரம்பம் ஆகுது. तो जिससे अल्पकाल क्षण भगो सुख मिलता है. இந்த பொய்யான வருமானம் கூட பாபா என்ன சொல்றார், அல்பகால சன பொழுது சுகமாக இருக்குது. இதுலேயும் சுகம் இருக்குது, அல்பகால சுகம் கிடைக்குது, அவ்வளோதான். ஏ அவினாஷி ஞான் ரத்தன் ஞான் சாகரிகி தேத்தே. இந்த அழியாத ஞான ரத்தனங்களை யார் நமக்கு அளிக்கிறாங்க? ஞான கடல் தான் கொடுக்கிறார். சச்சி கமாயி சச்சா பாப் கராத்தே. உண்மையான வருமானத்தை உண்மையான தந்தை தான் செய்ய வைக்கிறார். பாரத் சச்கண்ட் தான் பாரத் ஹி அப் ஜூட் கண்ட் பனா ஹை. ஏன்னா பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது, இப்பொழுது இதே பாரதம் பொய்யான கண்டமாகி விட்டது. और तो सच सच्चों को सचखंड झूठ खंड नहीं कहा जाता है. மேலும் அவர் கண்டோக்கோ சச்சுகன், மற்ற அனைத்து கண்டங்களிலும் பாபா சொல்றார், மற்ற அனைத்து கண்டங்களையும் சச்சுகண்ட் ஜூட் கண்ட் நகி கஹா ஜாத்தை, பொய்யான கண்டம் என்று சொல்ல முடியாது. சச்கண்ட் பனானே வாலா பாதுஷாக் ட்ரூத் ஓ ஹைனா. உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த சத்திய சக்கரவர்த்தி அவர்தான். அவர் எப்படி இருக்காரு? சத்தியமானவர், உண்மையானவராக இருக்கிறார். சச்சா ஹை ஏக் ஃபாதர் பக்கி ஹை ஜோட்டி ஃபாதர். உண்மையானவர் ஒரு தந்தை தான், மற்றவங்க அனைவருமே பொய்யான தந்தை. சத்தியுக் மே பி சச்சே ஃபாதர் மில்தே ஹை கியூங்கி வஹா ஜூட் பாப் ஓத்தா நஹி. சத்தியுகத்தில் கூட உண்மையான தந்தை கிடைக்கிறாங்க, ஏன்னா அங்கே பொய் போன்ற விஷயங்கள், பாவங்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்கே பொய்யும் இருக்காது, பாவங்களும் இருக்காது. அதனால் அதுக்கு உலகத்துக்கு பேர் என்ன? சச்கண்ட், உண்மையான கண்டம். ஏஹை பாப் ஆத்மா கி துனியா ஓஹை புண்ணிய ஆத்மா கி துனியா. இது பாவ ஆத்மாக்களுடைய உலகம், அது புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகமாக இருக்கிறது. तो हम तो इस सच्ची कमाई के लिए कितना पुरुषार्थ करना चाहिए. ஆக இப்பொழுது இந்த உண்மையான வருமானத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? जिन्होंने पहले कल्प पहले कमाई की है वही करेंगे. யார் கல்பத்துக்கு முன்பு வருமானத்தை சேமித்தார்களோ, சம்பாதிச்சாங்களோ, அவங்க தான் செய்வாங்க. கல்பத்துக்கு முன்பு சம்பாதிச்சவங்க தான் இப்பயும் செய்வாங்க. पहले खुद सच्ची कमाई कर फिर पियर कर और ससुर कर को यही सच्ची कमाई करानी है. பாபா சொல்றார், முதல்ல சுயம், அதாவது நீங்கள் உண்மையான வருமானம் சம்பாதித்து உண்மையான வருமானம் செய்து, பிறகு உங்களுடைய அம்மா வீடு, அதாவது தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டிற்கும் இந்த உண்மையான வருமானம் செய்விக்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்.
தானம் எங்கேருந்து செய்ய சொல்லியிருக்கார் பாபா? வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நாம் செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் செய்ய வைக்கணும். இந்த உண்மையான வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறது? சர்வ வியாபி கே ஞான் வால பக்தி கர்ணகி சக்தி. பாபா சொல்றாரு, சர்வ வியாபி என்ற ஞானம் உடையவங்க பக்தி செய்ய முடியாது. ஜப் சபி பகவான் கி ரூப் ஹே ஃபிர் பக்தி கிஸ்கி கர்த்தே ஹே. ஏன்னா அனைவரும் பகவானுடைய ரூபம், எல்லா இடத்துலையும் எனக்கு பகவான் தான் கண்ணுக்கு தெரிகிறார் அப்படின்போது பக்தி யார் செய்வாங்க? तो इतनी दुबन से निकालने में मेहनत करनी पड़ती है. ஆக இந்த புதர் குழியிலிருந்து அவங்களை விடுவிப்பதற்கு கூட அவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதர் குழியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றலான்னு போனோம் அப்படின்னா அவங்களுடைய தலையை பிடிச்சி இப்படி தூக்குனாலும் முடியை பிடிச்சி இழுத்தாலும் நம்மளை இழுத்துட்டு போயிடும் புதற்குழி இல்லையா? அது போல் ரொம்ப கடினம், ரொம்ப உழைக்கணுன்றார் பாபா. சன்னியாசி லோக் தோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் கியா கரேங்கி. சன்னியாசிகள் தமது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஞான தானம் எப்படி செய்ய முடியும்? பகலே தோ கர்பார் சமாச்சார் சுனாத்தையே நகி. ஏன்னா முதல்லையே அவங்க அந்த வீட்டினுடைய செய்தியை கூட சன்னியாசிகள் யாரும் கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. போலோ கியூ நகி சுனாத்தே ஹோ, கேளுங்க, ஏன் வீடு வாசல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சன்னியாசி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்களாம். மாலும்தோ பண்ண செய்யணும், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தானே ஏன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சன்னியாசி ஆனாங்கன்னு. பத்லானே மே தோ கியா ஹே ஃபலானா கர் கி தீ ஃபிர் சன்னியாஸ் தாரன் கியா. அப்படி கூறுவதனால என்ன இருக்குது, சொல்கிறதுனால என்ன இருக்குது? என்னார் குடும்பத்தில் இருந்தாங்க கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, சன்னியாசத்தை தாரணை செய்தாங்க. தும்சி பூச்சி தும் ஜட் பத்தல சக்தி. ஆனால் உங்களை யாராவது கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க. சன்னியாசிக்கு ஃபாலோஸ் தோ பகுதே. ஏன்னா சன்னியாசிகளை ஃபாலோ பண்ணக்கூடியங்க ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓ ஃபிர் அகர் பைட் கஹே பகவான் ஏக் ஹை தோ சபி உன்சி பூச்சேங்கி தும்கோ கிஸ்னி ஞான் சுனாயா. அந்த சன்னியாசிகள் அமர்ந்து பகவான் ஒருவர் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கள கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. பகவான் ஒருவர்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஞானம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? கஹேங்கே. அப்போ என்ன சொல்லுவாங்க? கஹேங்கே பிகே தோ சாரா உன்கா தந்தா ஹி கிளாஸ் ஹோ ஜாயேகா. எங்களுக்கு பிரம்மகுமாரிகள் தான் பிகேஸ் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு, அவங்களுடைய முழு தொழிலே அவ்வளோதான், அழிந்து போயிடும். ஐசி கோன் அப்படி இஜ்ஜத் கவாயிங்க. இப்படி யாராவது தனது மதிப்பை யாராவது எடுத்துக்கொள்வாங்களா என்ன? ஃபிர் கொய்த்தோ கானாபி நாதே. இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரும் சாப்பாடு உணவு கூட கொடுக்க மாட்டாங்க. இஸ்லியே சன்னியாசி கேலியே பகுத் முஷ்கில் ஹை. ஆகையிலே சன்னியாசிகளுக்கு இது மிகவும் கடினமான விஷயமாகும். अगले तो अपने मित्र संबंधियों आदि को ज्ञान दे सच्ची कमाई करानी पड़े जिससे वे 21 जन्म सुख पावे. ஆகையில முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்றார் பாபா, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் போன்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், கொடுத்து உண்மையான வருமானத்தை செய்விக்க வேண்டும். இதன் மூலமாக 21 பிறவிகளுக்கு சுகத்தை அடைவார்கள். பாத்து பகோ சகஜ் ஹேனா. பாபா இந்த விஷயம் எவ்வளோ சகஜமான விஷயம் இல்லையா? परंतु ड्रामा में इतना शास्त्र मंदिर आदि बनने की भी नोंद है. ஆனாலும் பாபா சொல்கிறார், ட்ராமாவில் அந்த அளவுக்கு சாஸ்திரங்கள் கோவில்கள் போன்ற விஷயங்கள்லாம் உருவாக்குறது கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பத்தி துனியாமே ரக்னே வாலே ககத்தே பாவன் துனியாமே லே சலோ. தூய்மையற்ற உலகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைத்து செல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. सत्य हो 5000 वर्ष हुए हैं, उन्होंने कलयुग की आयु लाखों वर्ष कर दी है. फिर मनुष्य कैसे समझे कि सुखधाम कहाँ है? சத்தியுகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கலியுகத்துடைய ஆயுள் கேட்டேன்னா அது இருக்கும் 1,00,000 ஆண்டு காலம். அப்போ மனிதர்கள் பாருங்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? சுகதாமம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட என்னத்தை புரிஞ்சுக்க முடியும் அவங்களால? கபோகா சரி சுகுதாமம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது எப்போது ஏற்படும்னு போய் கேளுங்க, அது கூட அவங்களுக்கு தெரியாது. ஒத்து ககுத்தேஹே மகா பிரளய் ஓத்தேஹே தப்தோ ஃபிர் சத்தியுக் ஓத்தா ஹை. அப்படி கேட்டாலும் சிலர் என்ன சொல்லுவாங்க? எப்போ மகா பிரளயம் ஏற்படுதோ அப்போதான் சத்தியுகம் வரும்னு சொல்லுவாங்க.
पगले पगले श्री कृष्ण अंगूठा सूसता सागर की पीपल के पत्ते पर आता है. பிரளயம் நடக்கும். அதுக்கப்புறம் முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணர் கட்டை விரலை சுப்பிக்கொண்டே அதுவும் கடலில் அந்த அரச இலையில அமர்ந்து வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கஹா கி பாத் கஹா லே கை, எங்கத்தருடைய விஷயத்தை எங்கே கொண்டு போயிட்டாங்க பாருங்க இல்லையா. கடல் அவ்வளோ பெரிய கடலில் அதுவும் அரச இலையில் உட்காந்துட்டு வர முடியுமா என்ன? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா தூய்மையான ஒரு பிறப்பு. तो अब आप कहते हैं ब्रह्मा द्वारा मैं सभी वेद शास्त्र का सार सुनाता हूँ, इसलिए विष्णु की नाभि कमल से ब्रह्मा दिखाते हैं. ஆகையில் பாபா சொல்கிறாரு, பிரம்மா மூலமாக நான் அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ சொல்லி கொடுக்குறனால என்ன அர்த்தம்? விஷ்ணுனுடைய நாபில இருந்து அந்த நாபி கமல வாயிலிருந்து பிரம்மாவை காட்டியிருக்காங்க. फिर हाथ में பிறகு அவருடைய கையில் என்ன காட்டியிருக்காங்க? சாஸ்திரங்களையும் காட்டியிருக்காங்க. பிரம்மா तो जरूर यहाँ होगा. அப்போ அவசியம் பிரம்மா இங்கே தானே இருந்திருக்கணும். சூட்சம வதனமே तो சாஸ்திர நகி होना, சூட்சம வதனத்தில் இந்த சாஸ்திரங்கள் விஷயங்கள்லாம் இருக்காது இல்லையா. பிரம்மா यहाँ होना चाहिए. அப்போ பிரம்மா இங்கே தான் இருக்க வேண்டும். விஷ்ணு லக்ஷ்மி நாராயண் ரூப் भी यहाँ ही होते हैं. விஷ்ணு லக்ஷ்மி நாராயண ரூபம் கூட இங்கே தான் இருக்கிறது. ब्रह्मा ही सो विष्णु बनता है, फिर विष्णु सो ब्रह्मा बनता है. ब्रह्मा தான் யாராவா மாறுவாங்க? விஷ்ணுவாக ஆகிறார். பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா. பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார். பிரம்மா சே விஷ்ணு நிக்கல்தா, விஷ்ணு சே பிரம்மா நிக்கல்தா. இப்போ பிரம்மாவிலிருந்து விஷ்ணு வெளிவரார். பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா உருவாகிறார். ये सब समझने की बात. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். परंतु इन बातों को समझेंगे वो अच्छी रीति पढ़ेंगे. பாபா சொல்லி, ஆனாலும் இந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல முறையில் படிப்பாங்க. பாபா कहते हैं जब तक तुम्हारा शरीर छूटे तब तक समझते ही रहेंगे ना. பாபா சொல்கிறார், எது வரைக்கும் இந்த சரீரத்தை நீங்கள் விடும் வரைக்கும், சரீரத்தை விடுற வரைக்கும் நீங்கள் இதை என்ன பண்ணிட்டு தான் ஆகணும்? புரிந்து கொண்டே தான் இருக்கணும். பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ நாள் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க, கேட்பாங்க. சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்கொண்டே தான் போகணும். तुम बिल्कुल तो 100% बेसमझ कंगाल बन पड़े हो. ஏன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் 100%, அதாவது முற்றிலும் 100% புத்தியற்றவர்களாக ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். तुम ही समझदार देवी देवता थे, अब फिर से तुम देवी देवता बन रहे हो. நீங்கள் தான் புத்திசாலியான தேவி தேவதைகளாக இருந்தீங்க, இப்பொழுது மீண்டும் நீங்கள் தான் தேவி தேவதைகளாக ஆக போகிறீங்க. மனுஷத்தோ பனானா சக்கி, மனிதனால் இது போல் ஆக முடியாது. வேறு எந்த ஒரு மனிதனும் இது போல் ஆக்கவும் முடியாது. तुम सो देवता थे, फिर 84 जन्म लेते लेते एकदम कलाहीन हो गए हो. நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீங்க, பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து ஒரேடியாக கலைகள் அற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். तुम सुगदाम में बहुत चैन में थे. நீங்கள் சுகதாமத்தில் மிகவும் அமைதியாக இருந்தீங்க. அப்போ ஆனால் இப்பொழுது என்ன இருக்கு? அமைதியற்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. तुम 84 जन्मों का हिसाब बता सकते हो. அகில நீங்கள் 84 பிறங்களுடைய கணக்கையும் சொல்ல முடியும். இஸ்லாமி, பௌதி, சீக், ஈசாई, மட் சப் கித்தனா ஜென்ம लेंगे. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஈசாயி மடம் போன்றவர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள். ஈசாப் நிக்கல்னத்தோ சகஜனா, இந்த கணக்கெல்லாம் எடுக்கிறது கூட உங்களுக்கு சகஜம் தானே. சொர்க்கே மாலிக் தோ பாரதவாசி பனேங்கி, சொர்க்கத்துக்கு எஜமானர் பாரதவாசிகள் தான் ஆக முடியும். சாம்பிளிங் லக்தேன, நாற்று நடப்படுகிறது இல்லையா. ஏஹே சம்ஜானி, இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். खुद समझ जाए तो फिर पगले पगले अपना माता पिता बहन भाइयों को ज्ञान देना पड़े. எப்போ நீங்கள் சுயம் புரிந்து கொண்டீர்களோ பிறகு முதல்ல உங்களுடைய தாய் தந்தை சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். பிறகு व्यवहार में रखते कमल फूल समान रखना है, फिर चैरिटी बिहिन सटो हो.
இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். பிறகு சேவையை தானம், ஞான தானம் எங்கிருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கார் பாபா? வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பியர்கள் சசுர்கர்கோ நாளி சுனானி படி. முதல்ல உங்கள் வீடு, தாய் வீட்டுக்கு ஞானம் சொல்லுங்கள். அதன் பிறகு மாமியார் வீட்டுக்கும் ஞானத்தை சொல்லுங்கள். धंधे में तो पकले अपने भाइयों को ही भागीदार बनाते हैं ना. எப்படி தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய சகோதரர்களை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ட்னர், கூட்டாளியாக ஆக்குவீங்க. यहाँ भी ऐसे ही गायन भी है, कन्या वो जो पियर कर और ससुर कर का उधार करे. இங்கே கூட அப்படி தாண்டர் பாபா. எப்படி கன்னியாஸ் என்றாலே தனது தாய் வீட்டுக்கும் சரி மற்றும் மாமியார் வீட்டுக்கும் முன்னேற்றத்தை கொண்டு செல்பவர்களாக இருப்பாங்க, முன்னேற வைப்பாங்க அப்படின்னு தான் பாடப்பட்டிருக்கு. பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுத்துக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? முன்னேற்றணும், நல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பமே முன்னேற்றம் அடையணுன்ட்டு தான் பாடுபடுவாங்க. அப்பவித்திரத்து உத்தார் கர்னேக் சக்தா. யார் அசுத்தமாக இருக்காங்களோ, தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னேற்றம் அடைய முடியாது, அவங்களால முன்னேற்றவே முடியாது. தப் கோன்சி கன்னியாகே. ஆக எப்படியாப்பட்ட கன்னியாக்கள்? ஏ பிரம்மா கி கன்னியா பிரம்மகுமாரி. ஏன்னா அப்போ அந்தளவுக்கு முன்னேற வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படியாப்பட்ட கன்னியாக்களாக இருப்பாங்க அப்படின்னா பிரம்மாவுடைய கன்னியா. அதாவது பாபா சொல்கிறாரு பிரம்ம குமாரிகள் இல்லையா. யஹா அத கன்னியா குமாரி கன்னியா கா மந்திர் பி பனா ஹுவா ஹைனா. இங்கே பாருங்க, மாதாஸ் அதர் கன்னியானா தாய்மார்களுக்கு சரி குமாரிகளுக்கு சரி கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யஹா துமாரா யாத்கார் பி பனே ஹுயே ஹை. இங்கே உங்களுடைய நினைவு சின்னங்களும் இருக்கிறது. தில்வாடா கோவில். हम फिर से आए हैं भारत को स्वर्ग बनाने के लिए. நம்ம மீண்டும் வந்திருக்கிறோம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக. ये दिलवाड़ा मंदिर बिल्कुल एक्यूरेट है, ऊपर में स्वर्ग दिखाया है. இந்த தில்வாடா கோவில் முற்றிலும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டானது. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தினுடைய மாடல் காட்டப்பட்டிருக்கு. ஸ்வர்கத்தோ யஹா ஹை. சொர்க்கம் இங்கே தான் இருக்குது, இதே பூமியில தான். ராஜ்யோகி தபஸ்யாபி யஹா ஹி ஓத்தி ஹை. அந்த ராஜயோகத்தினுடைய தவம் கூட இங்கே தான் நடக்குது. இங்கே நல்ல ராஜயோகம் பண்ணோம், நல்ல தவம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். ஜின்னோங்கா மந்திரஹே உன்னோங்கோ ஏ ஜானத்தோ சாயனா. யாருடைய கோவிலாக இருக்கிறதோ அவங்க இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் தானே. அப் அந்தர் ஜகத் பிதா ஜகத்தம்பா ஆதிதேவ் ஆதிதேவி பி பைட்டே. அந்த தில்வாடா கோவிலை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஜெகத் பிதாவும் இருக்கிறாங்க, ஜெகத் அம்பாவும் இருக்கிறாங்க, ஆதிதேவும் இருக்கிறாங்க, ஆதிதேவியும் அமர்ந்திருக்கிறாங்க. அச்சா ஆதிதேவ் கிஸ்கா பச்சா ஹை. நல்லது. ஆதிதேவ் யாருடைய குழந்தை? யாருடைய குழந்தையா இருப்பாங்க ஆதிதேவ்? சிவ பாபாவுடைய குழந்தை. அதர் குமாரி கன்னியா சப் ராஜ்யோக் மே பைட்டே ஹை. அதர் குமாரி அதாவது தாய்மார்கள் குமாரிகள் அனைவருமே ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. பாபா ககத்தே ஹே மன் மனா பவ தோ தும் வைகுண்ட கே மாலிக் பனேங்கே. பாபா சொல்றாரு மன் மனா பவ, நீங்க வைகுண்டத்துக்கு எஜமானர் ஆக போறீங்க. முக்தி ஜீவன் முக்தி கோ யாத் கரோ. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியையும் நினைவு செய்யுங்கள். तुम्हारा ये सन्यास है, चैनी लोगों को तो सन्यास कितना डिफिकल्ट है. உங்களுடையது இந்த சந்நியாசம்தான். ஜெயின்காரங்க பார்க்கும்போது ஜெயினர்களையும் சந்நியாசம் பண்ணுறாங்க, அவங்களது எவ்வளோ கடினமானது இல்லையா. ஜெயின் துறவிலாம் பார்க்கும்போது எவ்வளோ கடினமான, எல்லாத்தையும் திறந்து போயிடுறாங்க. ஒவ்வொரு முடியாக என்ன பண்ணுவாங்க எடுக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம். பால் ஆதி நிக்கல்னு கித்தனி கடி ரசம் எவ்வளோ கடுமையான ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா. ஒரே ஒரு முடி அப்படி எங்கன்னா மாட்டிக்கிட்டால் கூட நமக்கு எவ்வளோ வலிக்குது, உயிர் போகிற மாதிரி. அப்படி உயிர் ஆத்மா உடலில் இருக்கும்போது ஒவ்வொரு முடியாக பிச்சு பிச்சு எடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கஷ்டமானது அந்த சந்நியாசம். யஹத்தோஹை. ஆனால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படியாப்பட்ட யோகா இது. சகஜ ராஜ யோகம். சகஜமாக நீங்கள் உட்காந்து பாபாவை நினைங்க, ராஜ்யத்தையும் கவனிங்க, குடும்பத்தையும் பார்த்துக்குங்க. ஏஹே பிரவர்த்தி மார்க்கம். இது இல்லற மார்க்கத்தினுடையது இந்த ராஜயோகம். எல்லாத்தையும் துறந்து இங்கேயே உட்காந்துடுங்கன்னு பாபா சொல்லலை.
குடும்பத்துலேயும் இருங்க, கடமைகளையும் செய்யுங்க, ராஜா மாதிரி உட்காந்து பாபாவை நினைங்க. ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆயிடுவீங்க. என் ட்ராமாமே நோந்தகை. இது இல்லற மார்க்கத்துடைய யோகா. இது கூட ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. कोई तो जैन मुनि तो बैठ अपना नया धर्म स्थापन किया, परंतु उसको आदि सनातन देवी देवता धर्म तो नहीं कहेंगे ना. ஒரு ஜெயின் முனிவர் அமர்ந்து தன்னுடைய புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க என்றால் அதனை ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மம் என்று சொல்ல முடியாது இல்லையா? ஒத்தோ அப்தோ பிரலோப். இப்போ அந்த தேவதா தர்மமே மறைந்து விட்டது. कोई ஜெயின் தர்ம சலாயா ஒரு சலாப்படாக. யாரோ ஒருவர் இந்த மாதிரி ஒரு ஜெயின் தர்மத்தை நடத்தினார். அது மேலும் ஆகிட்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. ஏபி ட்ராமாமே ஹை. இதெல்லாம் ட்ராமாவில் இருக்குது. ஆதி தேவ்க்கு பிதா அவர் ஜெகதம்பாக்கு மாதா கஹெங்கே. ஆதி தேவுக்கு பிதான்னு சொல்லலாம், மேலும் ஜெகதம்பாவுக்கு தாய் என்று சொல்லலாம். இது சப் ஜான்தே ஹே ஆதி தேவ் பிரம்மா ஹை. இது கூட எல்லாருக்கும் தெரியும். ஆதி தேவி யாரு? பிரம்மா பாபா. आदम बीबी एडम ईव भी कहते ही. आदम बीबी आदम एवाल கூட சொல்கிறாங்க. क्रिश्चियन लोगों को थोड़ी पता है ये आदम ईव अब तपस्या कर रहे हैं. கிறிஸ்டியன்ஸுக்கு இதை பற்றி யாருக்காவது தெரியுமா என்ன? இந்த ஆதம் ஏவாள் இப்போ உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. तो मनुष्य तो सृष्टि जिज्रा के तो ये हेड है ना. மனித சிருஷ்டியினுடைய தலைவர் இவர் ஆவார். ये राज भी बाबा समझाता है. இந்த ரகசியங்களை கூட தந்தை அமர்ந்து தான் புரிய வைக்கிறார். इतने मंदिर शिव के व लक्ष्मी नारायण के बने हैं तो उनकी बायोग्राफी की जानना चाहिए ना. எத்தனை கோவில்கள் இருக்கு. சிவனுடைய கோவில்கள், லக்ஷ்மி நாராயணுடைய கோவில்கள்லாம் உருவாக்கிட்டே போகிறாங்க. அதனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ये भी ज्ञान का सागर बाप ही बैठ समझाते हैं. இதெல்லாம் ஞான கடலான தந்தை அமர்ந்து தான் நமக்கு புரிய வைக்கிறார். परमपिता परमात्मा को ही नॉलेजफुल ज्ञान का सागर आनंद का सागर कहा जाता है. परमपिता பரமாத்மாவுக்கு தான் ஞானம் நிறைந்தவர், அதாவது ஞான கடல், ஆனந்த கடல் என்று சொல்லப்படுகிறது. ये परमात्मा की महिमा कोई साधु संत आदि नहीं जानते. இந்த பரமாத்மாவுடைய மகிமையை பற்றி எந்த ஒரு சாது சன்னியாசிகளுக்கும் தெரியாது. वो तो कह देते हैं परमात्मा सर्वव्यापी है, फिर महिमा किसकी करे. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார்னு சொல்லிட்டாங்க. பிறகு பரமாத்மாவுடைய மகிமை எப்படி செய்வாங்க? யாருடைய மகிமை செய்ய முடியும் அவங்க? परमात्मा को ना जानने के कारण ही फिर अपने को शिवोகம் कह देते हैं. பரமாத்மாவை பற்றி தெரியாத காரணத்தினால்தான் தன்னையே சிவோகம் என்று சொல்லிவிட்டார்கள். नहीं तो परमात्मा की महिमा कितनी बड़ी है. இல்லை என்றால் பரமாத்மாவுடைய மகிமை எவ்வளோ பெரியது. ஒத்தோ மனு சிருஷ்டிக்கா பீஜரூப். பரம்பிதா அப்படின்னாலே மனித சிருஷ்டியினுடைய பீஜரூப், விதை ரூபமாக இருக்கிறார். मुसलमान लोग भी कहते हैं हमको तो खुदा ने पैदा किया तो हम रचना टकरे. பாபா சொல்கிறார், நம்முடைய குதா தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எங்களை என்ன பண்ணியிருக்காரு, பிறப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை படைத்தது அந்த அல்லாஹ் தான், குதாதான்னு சொல்கிறாங்க. அவர் தான் எங்களை படைச்சாருன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்ஸ் கூட. ரச்சனாக்கு வசன் நகி தே சக்தா. படைப்பு இன்னொரு படைப்புக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. கிரியேஷன் को क्रिएटर से वर्षा मिलता है. பாபா சொல்கிறாரு, கிரியேஷன்னா படைப்பு, படைப்பவரிலிருந்து தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்கும். इन बातों को कोई भी नहीं समझते. இந்த விஷயத்தெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. वो बीज रूप सत्य है, चैतन्य है, सृष्टि के आदि मध्य अंत का उनको ज्ञान है. அவர் பீஜ் ரூப், விதை ரூபமாக இருக்கிறார், சத்தியமானவர், சைத்தன்யமானவராக இருக்கிறார். இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை அனைத்து பற்றியும் அவரிடம் இந்த ஞானம் இருக்கிறது. सिवाय बीज के आदिमंत्य अंत का ज्ञान कोई मनुष्य मात्र हो नहीं सकता. அதாவது விதையை தவிர, விதையார் சிவ பாபா, அவரை தவிர முதல் இடைக்கடையினுடைய ஞானம் எந்த ஒரு மனிதனாலையும் கொடுக்க முடியாது. बीज चैतन्य है तो जरूर नॉलेज उनमें भी होगी. விதை சைத்தன்ய ரூபத்தில் இருக்கிறார், உயிரோட்டமான ரூபத்தில் இருக்கிறார், அவசியம் அவரிடம் ஞானமும் இருக்கிறது.
वही आकर तुमको सारी सृष्टि की आदि मध्य अंत का नालेज देते हैं. அவர் வந்த பிறகுதான் உங்களுக்கு முழு சிருஷ்டின்னு உலகம், முழு உலகத்தினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானத்தை அளிக்கிறார். ये भी बोर्ड लगा देना चाहिए. इस चक्र को जानने से तुम सत्य के चक्रवर्ती राजा अथवा स्वर्ग के राजा बन जाएंगे. இந்த போல ஒரு போர்டு கூட நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். இந்த சக்கரத்தை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சத்தியுகத்தில் சக்கரவர்த்தி ராஜா, அதாவது சொர்க்கத்தினுடைய ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். இப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாங்க, போர்டெல்லாம் எழுதி போடுங்கன்றார் பாபா. तो कितनी சகஜ பாத், இதெல்லாம் எவ்வளோ சகஜமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாபா ககத்தே ஹே ஜப் தக் ஜீனா ஹே முஜே யாத் கர்னா ஹே. பாபா சொல்கிறாரு, எது வரைக்கும் நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்களோ அது வரைக்கும் என்னை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். மைக்கு தும்கோ ஏ வஷீகரன் மந்திர தேத்தா. பாபா சொல், நான் சுயம் உங்களுக்கு இந்த வஷீகர மந்திரத்தை கொடுக்கிறேன். அப் தும்கோ யாத் கர்னா ஹே பாப்கோ. இப்போ நீங்கள் தந்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். யாதுசே விகர்ம விநாசோங்கி. நினைவின் மூலமாக தான் விகர்மங்கள், அதாவது பாவ கர்மங்கள் அழியும். ये सुदर्शन चक्र फिरता रही तो माया का सिर कट जाएंगे. இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தீர்கள் என்றால் மாயாவினுடைய தலை என்ன ஆயிடுமா, அறுபட்டு விடும், கட்டாகி விடும். எந்த அளவுக்கு நீங்கள் ஞான சிந்தனைகள் மனனம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாயனுடைய தலை அப்படின்னா மாயனுடைய இந்த உலகத்தினுடைய வீணான விஷயங்கள், விகார விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், இந்த மாயனுடைய விஷயங்கள் என்ன ஆகிடுமா, நீங்கிவிடும், கட்டாயிடும். तो हम तुम्हारी आत्मा को पवित्र बनाकर ले जाएंगे. நான் உங்களுடைய ஆத்மாவை தூய்மையாக்கி அழைத்து செல்வேன்றார் பாபா. பிறகு தும் சத்துவ பிரதான் சரியில்லைங்க. அப்போ ஆத்மா தூய்மையாயிட்டு பாபா கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா பிறகு உங்களுக்கு எப்படியாப்பட்ட சரீரம் கிடைக்கும்ன்றார் பாபா. சத்துவ பிரதானமான சரீரம் பெறுவீங்க. वहाँ विकार होता नहीं. कहते ही विकार बिगर सृष्टि कैसे चलेगा. அங்கே விகாரமே இருக்காது. ஆகையில விகாரம் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இயங்கும் கேட்குறாங்க உங்களை. போலோ தும் ஷாயத் தேவத்தோं की பூஜாரி நகி ஹோ. அப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் தேவதனுடைய பூஜாரிகளாக இல்லை என்று சொல்லுங்க. லக்ஷ்மி நாராயண் கி தோ மகிமா காத்தேன்னா, தேவதைகள் முன்னாடி போய் மகிமை பண்ணுறாங்க இல்லையா. லக்ஷ்மி நாராயண் முன்னாடி கூட என்ன மகிமை பண்ணுறாங்க, சம்பூர்ண நிர்வீகாரி பாடுறாங்களா இல்லையா. அப்போ தேவதைகள் பூஜை பண்ணுறாங்க, மகிமை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கக்குள்ள என்ன இருக்காது, விகாரம் இருக்காது சொர்க்கத்தில். நிர்வீகாரி உலகம், விகாரமற்ற உலகம். जगदम्बा जगत पिता निर्विकारी है. राजयोग की तपस्या कर पति से पावन स्वर्ग के मालिक बने हैं. ஜெகதம்பா ஜெகத் பிதா நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க, விகாரமற்றவர்களாக இருக்கிறாங்க. ராஜயோகத்தினுடைய தபம் செய்கிறாங்க, பதீத நிலையிலிருந்து பாவனம் ஆகிறாங்க, சொர்க்கத்துக்கும் எஜமானர் ஆகிறாங்க. தபசியா கத்தேஹி புண்ணிய ஆத்மா பண்ணே கேலி. தவம் செய்வதே எதற்காக, புண்ணிய ஆத்மாவாக ஆகுவதற்காக தான். ஆகையால் பாபா என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் புண்ணிய ஆத்மா ஆகணும் அப்படின்னா நல்ல தவம் செய்யுங்க. நல்லா உட்காந்து பாபாவை நினைக்கிறது தான் தவம், தபஸ்யா. अच्छा मीठे मीठे सिखलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, नमस्ते और गुड मॉर्निंग. धारणा के लिए मुख्य सार, கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், इस पुरानी दुनिया को बुद्धि से बुलाने के लिए चलते फिरते अपने को शांति धाम का वासी समझना है. பாபா சொல்றாரு, முதல் பாயிண்ட் என்ன, இந்த பழைய உலகத்தை புத்தியினால் மறப்பதற்காக, இந்த பழைய உலகத்தை புத்தியினால் மறப்பதற்காக போகும்போதும் வரும்போதும் தன்னை சாந்தி தாமத்தில் வசிப்பவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை சாந்தி தாமத்தில் வசிப்பவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னைக்கு பாபா நமக்கு முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறார்.
இந்த பழைய உலகத்தை புத்தியினால் மறப்பதற்காக நீங்கள் போகும்போதும் வரும்போதும் தன்னை சாந்தி தாமத்தில் வசிப்பவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். शांति धाम और सुखधाम को याद कर सच्ची कमाई करनी है और दूसरों को भी करानी है. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து உண்மையான வருமானம் செய்ய வேண்டும், மேலும் மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும். மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். 2வது பாயிண்ட், राजयोग की तपस्या कर स्वयं को पुण्य आत्मा बनाना है. ராஜயோகத்தின் தவம் செய்து தன்னை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ராஜயோகத்தினுடைய தபஸ்யா அல்லது தவம் செய்து தன்னை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். माया का सिर काटने के लिए सुदर्शन चक्र सदा फिरता रहे. மாயாவின் தலையை துண்டிப்பதற்காக, மாயாவின் தலையை துண்டிப்பதற்கு அல்லது கட் செய்வதற்கு சதா சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். वरदान, संपन्नता द्वारा सदा संतुष्टता का अनुभव करने वाले संपत्तिवान भव. பாபா ரொம்ப அழகான வரதானம் கொடுக்குறார். சம்பன்னதா அப்படின்னா நிரம்பிய தன்மையின் மூலம், நிரம்பிய தன்மையின் மூலமாக சதா திருப்தி அனுபவம் செய்யக்கூடிய, நிரம்பிய தன்மை மூலம் சதா திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் பவ அப்படின்னா செல்வந்தர் ஆகுங்கள். நிரம்பிய தன்மையின் மூலம் சதா திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய செல்வந்தர் ஆகுங்கள். स्वराज्य की संपत्ति है ज्ञान गुण और शक्तियाँ. அதுக்கு விளக்கம் பாபா அழகாக சொல்கிறாரு. ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகள், இதுதான் சுயராஜ்யத்தின் செல்வமாகும். சுயராஜ்யத்தினுடைய செல்வம் எது? ஞானம், குணங்கள், சக்திகள். जो इन सर्व संपत्तियों से संपन्न स्वराज्य अधिकारी है वो सदा संतुष्ट है. யார் இந்த அனைத்து செல்வங்களிலும் நிரம்பிய சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா திருப்தியாக இருக்கிறார்கள். இந்த அனைத்து செல்வங்களிலிருந்து நிரம்பிய சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்க சதா திருப்தியாக இருப்பாங்க. உன்கே பாஸ் அப்பிராப்தி கா நாம் நிஷான் நகி. அவர்களிடம் அப்பிராப்திக்கான பெயர் அடையாளமும் இருக்காது. हद के इच्छाओं की अविद्या इसको कहा जाता है संपत्तिवान. எல்லைக்கு உட்பட்ட இச்சைகளை பற்றிய அல்லது ஆசைகளை பற்றிய ஞானம் இல்லாதவரையே, எல்லைக்குட்பட்ட அந்த ஆசைகளை பற்றிய ஞானம் இல்லாதவரே செல்வந்தர் என்று சொல்லப்படுகிறது. ஓ சதா தாத்தாவோங்கே மாங்தா நகி. அவர்கள் சதா வள்ளலாக இருப்பாங்க, யாசிக்க மாட்டார்கள். வே அகண்ட் சுக் சாந்திமய ஸ்வராஜ்ய அதிகாரி ஓத்தேகே. அவர்கள் இடைவிடாத சுகம் சாந்திமயமான சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பார்கள். किसी भी प्रकार की परिस्थिति उनके अखंड शांति की खंडित नहीं कर सकती. எந்த விதமான சூழ்நிலையும் அவர்களுடைய அந்த அகண்ட சாந்தியை, அகண்ட அப்படின்னா இடைவிடாத சாந்தியை துண்டிக்க முடியாது. எந்த விதமான சூழ்நிலையையும், எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும் அவர்களுடைய இடைவிடாத அந்த அமைதியை துண்டிக்க முடியாது. ஸ்லோகன், ज्ञान नेत्र से तीनों कालों और तीनों लोगों को जाने वाले मास्टर नॉलेजफुल है. பாபா நமக்கு என்ன ஸ்லோகன் சொல்கிறாருன்னா, ஞான கண்கள் மூலம்
அதாவது ஞான கண் மூலம் 3 காலங்கள், ஞான கண் மூலம் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆகுக. ஞான கண் மூலம் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய அல்லது தெரிந்திருக்கக்கூடிய மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆகுக. இன்றைய அவ்வக்த சமிக்கை, அவ்வக்த இஷாரால பாபா நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, ब्राह्मण जीवन में जितने ब्राह्मणों का आपके प्रति स्नेह सम्मान अर्थात रिकॉर्ड होगा, दिल से संतुष्ट होंगे. சரி, 20 இன்று பாபாவுடைய அவ்வக்த இஷாரா என்ன அப்படின்னா, சதா ஆக்யாकारी बनकर रहो तो सर्व की दुआएं मिलेंगी. சதா ஆக்யாக்காரி, சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருங்கள், அப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உன் दुआओं के प्रभाव से दिल व मन सदा संतुष्ट रहेंगे. அந்த ஆசீர்வாதங்களுடைய பிரபாவத்தினால் உங்களுடைய உள்ளம் அல்லது மனம் சதா திருப்தியாக இருக்கும். बाहर की संतुष्टता नहीं, लेकिन मन की संतुष्टता और मन की संतुष्टता यथार्थ है, आज्ञाकारी है, दुआएं है, तो सदा स्वयं और सर्व डबल लाइट रहेंगे. பாபா சொல்றாரு, அந்த வெளி உலகத்தினுடைய திருப்தி இருக்காது, ஆனால் மனதினுடைய திருப்தி மற்றும் அந்த மனதினுடைய திருப்தி கூட எப்படி இருக்கும்னா யதார்த்தமானதாக இருக்கும். வெளியில் ஷோ பண்ணக்கூடிய ஒரு திருப்தி கிடையாது, மனசனுடைய திருப்தி, அந்த மனதின் திருப்தி கூட உண்மையானதாக யதார்த்தமானதாக இருக்கும். ஆக்யாக்காரிகை துவாயேகை து சதா ஸ்வயம், யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறாங்களோ, ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ, அவங்க சதா சுயம் மற்றும் அனைவருமே டபுள் லைட்டில் இருப்பாங்க. தானும் லைட்டாக இருப்பாங்க, மேலும் அனைவரையும் என்ன பண்ணுவாங்க, டபுள் லைட்டாக இருக்க வைப்பாங்க. உன்கா ஜெகரா சதா பிரசன்னச்சித் திகாய் தேகா, அவர்களுடைய முகம் எப்பொழுதுமே எப்படி இருக்குமா, பிரசன்னச்சித் மகிழ்ச்சியானதாக தென்படும். பிரசன்னச்சித் அர்த்தாத் சர்வ பிரஷ்னோசே ஞாரா, பிரசன்னச்சித் என்றாலே அனைத்து கேள்விகளிலிருந்து விடுபட்டவங்க. யார் எல்லா கேள்விகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்படி இருப்பாங்களா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. क्यों क्या कैसे ये सब प्रश्न समाप्त, ஏன் என்ன எப்படி, இந்த அனைத்து கேள்விகளையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, முடித்து விடுவார்கள். ஆகையில் இன்றைய அவ்வக்த சமைக்கல பாபா சதா எப்படி இருக்க சொல்லியிருக்காரு, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருங்க, அனைவருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நமக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னா பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்களோ, நிமித்தமானவங்க என்ன சொல்கிறாங்களோ, பரிவாரத்தில் சரி எங்கே இருந்தாலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அது ஸ்ரீமத்துக்கு உட்பட்ட கட்டளையாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தினுடைய பிரபாவத்தின் மூலமாக உங்களுடைய மனம் எப்பவுமே எப்படி இருக்கும், எல்லாருடைய பிளஸ்ஸிங் கிடச்சிட்டே இருந்ததுன்னா, அது உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் கொடுத்தாங்கன்னா மனசு கூட சதா திருப்தியானதாக இருக்கும். சும்மா ஷோக்கான திருப்தி கிடையாது, அந்த மனசனுடைய திருப்தி யதார்த்தமான திருப்தியாக இருக்கணும். அவங்க தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவர்களுக்கு தான் ஆசீர்வாதமும் இருக்கும். தானும் சுயமும் சரி அனைவரும் சரி டபுள் லைட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய முகம் எப்பவுமே எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியாக தென்படும். எப்பவுமே மலர்ந்த முகம், மகிழ்ச்சியான ஒரு முகம் தென்படும். யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ, திருப்தியாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லா கேள்விகளிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. ஏன் என்ன எப்படி, இந்த கேள்விகள்லாம் அவங்களுக்கு முடிந்து விடும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.
झरनों से संगीत है झरता, झरनों से संगीत है झरता, पत्थर के टकराने से तूफान भी तोहफा बन जाता, तुमको मीत बनाने से प्रभु, तुमको मीत बनाने से। झरनों से संगीत है झरता, पत्थर के टकराने से तूफान भी तोहफा बन जाता, तुमको मीत बनाने से प्रभु, तुमको मीत बनाने से। सागर रास्ता दे देता, पर्वत भी झुक जाता है। सागर रास्ता दे देता, पर्वत भी झुक जाता है। नामुमकिन मुमकिन हो जाता, वक्त भी रुक जाता है। हम जाने या तुम जानो, हम जाने या तुम जानो, क्या मिलता प्रीत लगाने से तूफान भी तोहफा बन जाता, तुमको मीत बनाने से प्रभु को मीत बनाने से। याचना ना कामना, तुमसे कुछ ना मांगे हम। याचना ना कामना, तुमसे कुछ ना मांगे हम। योग करें हम, योग्य बने प्रभु, काम तुम्हारे आए हम। कष्ट कटे सब विघ्न मिटे, कष्ट कटे सब विघ्न मिटे, लगन की अग्न लगाने से तूफान भी तोहफा बन जाता, तुमको मीत बनाने से प्रभु को मीत बनाने से।